أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد ونزعنا ما في صدورهم من غل وقال نبينا صلى الله عليه وسلم كل مسلم إخوة விழுகின்ற போதெல்லாம் எழுகின்ற ஆற்றலை தருகின்ற அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய உத்தம தோழர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் குறிப்பாக இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றம் உண்டாகட்டுமாக. வல்ல ரஹ்மான் இந்த புனித ரமலானின் பொருட்டால் நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அல்லாஹு தஆலா மகத்தான ஒரு வெற்றியை தந்தருள் புரிவானாக. யூதர்களுடைய நஸராக்களுடைய முஷ்ரிக்கீன்களுடைய சதிகளை அல்லாஹு தஆலா முறியடிப்பானாக என்று இந்த நேரத்திலே நாம் துஆ செய்து கொண்டு நாம் ஆரம்பிப்போம். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்லிமின் இஹ்வா, உலகத்திலே இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களும் உடன்பிறவா சகோதரர்கள் என்றார்கள். குல்லு முஸ்லிமின் இஹ்வா, உலகத்திலே அவர் எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த தேசத்திலே இருந்தாலும் சரி, அவர் எந்த கண்டத்திலே இருந்தாலும் சரி, எல்லா முஸ்லிம்களும் நம்முடைய உடன்பிறவா சகோதரர்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம் அருமையானவர்களே, அப்படித்தான் நாம் நினைக்க வேண்டும். நமக்கு மத்தியிலே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நமக்கு மத்தியிலே பல சண்டைகள் சச்சரவு இருக்கலாம். அதையெல்லாம் மறந்து நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் சகோதரர்களாக வாழ வேண்டும். இதைதான் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பற்றி அல் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி சொல்லுகின்றான், வநஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின். சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். சொர்க்கவாசிகளுடைய இதயத்திலே, சொர்க்கவாசிகளுடைய உள்ளத்திலே எந்த குரோதமும், எந்த குபாடமும், எந்த பொறாமையும், எந்த காழ்ப்புணர்ச்சியும் இருக்காது. சொர்க்கவாசிகளுடைய உள்ளத்திலே, சொர்க்கவாசிகளுடைய இதயத்திலே, கல்வியிலே எந்த குரோதமும், எந்த குபாடமும், எந்த விரோதமும், எந்த காழ்ப்புணர்ச்சியும் சொர்க்கவாசிகளுடைய உள்ளத்திலே இருக்காது. ஏனென்றால் அதை நாம் அகற்றி விடுவோம். அந்த குபாடங்களை, அந்த பொறாமைகளை, அந்த காழ்ப்புணர்ச்சிகளை, அந்த விரோதங்களை, பகைமைகளை நாம் சொர்க்கவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து நாம் அகற்றி விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே அவன் நமக்கு சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய முஸ்லிம்களை பற்றி, அவர்களை பற்றி நம்முடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். குபாடங்கள் இருக்கக்கூடாது, விரோதங்கள் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதுதான் சிறந்த பண்பாடு என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு மேற்கூறப்பட்ட ஆயத் வழியாக
என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, நம்மோடு வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நம்மை விட்டு மறைந்து விட்டவர்களாக இருந்தாலும் சரி, நாம் யாரை பற்றியும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு தப்பான எண்ணங்களை நாம் எண்ணிவிடக் கூடாது. நாம் குரோதங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும். இன்றிலிருந்து நாம் ஒரு வைராக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பேசாமல் இருந்தவர்களிடத்திலே நாம சென்று பேச வேண்டும். அருமையானவர்களே, முஹாஜிரீன்கள், மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள் முஹாஜிரீன்கள். அந்த முஹாஜிரீன்களும் மதீனாவிலே இருந்த அன்சாரிகளும் எப்படி இருந்தார்கள்? எப்படி அவர்கள் அந்நியமாக இருந்தார்கள்? எப்படி அவர்கள் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தார்கள்? அல் குர்ஆன் ஷரீஃப் அழகாக சுட்டிக்காட்டுகின்றது. முஹாஜிரீன்கள் என்பவர்கள் அகதிகளாக சென்றார்கள். மக்காவிலே இருக்கின்ற தன்னுடைய சொத்துக்கள், தன்னுடைய சுகங்கள், மனைவி, மக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக அகதிகளாக மதீனாவிலே சென்றார்கள். மதீனாவிற்கு சென்று அவர்கள் வியாபாரத்தை தொடங்கினார்கள். அவர்கள் வளம் குளித்தார்கள். முஹாஜிரீன்கள் அகதிகளாக சென்று அங்கே வியாபாரம் செய்து செல்வங்களை ஈட்டினார்கள். மிக செல்வோடும் சிறப்போடும் அங்கே இருந்தார்கள். ஆனால் அன்சாரிகள் அவர்களை பார்த்து பொறாமைப்படவில்லை, மகிழ்ச்சி அடைந்தார்கள். முஹாஜிரீன்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் இன்று உலகத்திலே என்ன நடக்கின்றது? யாராவது ஒரு வெளியூரிலே இருந்து நம் ஊருக்கு வந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வத்திலே ஒரு இடத்தை அடைந்து விட்டால் ஒரு குரோதம், குமாரம் வரும். அது இயற்கை. ஆனால் அதையெல்லாம் நாம் கலைத்து விட வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்சாரிகள் முஹாஜிரீன்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆனந்தப்பட்டார்கள், துஆ செய்தார்கள் என்ற ஒரு வரலாற்றை நாம் அல் குர்ஆன் ஷரீஃபிலே காணுகின்றோம். அருமையானவர்களே, மஸ்ஜிது நபவியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். மஸ்ஜிது நபவியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். இதை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு சொர்க்கவாசி வரப்போகின்றார். இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு சொர்க்கவாசி வரப்போகின்றார். சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். அங்கே ஒரு மனிதர் வுது செய்துவிட்டு வருகின்றார். அவருடைய தாடியில் இருந்து தண்ணீர் சொட்டிவிட்டுக் கொண்டு இருக்கின்றது. இடது கையிலே ஒரு செப்பலை, செருப்பை வைத்திருக்கின்றார். அவரை பார்க்கின்றார்கள் சஹாபாக்கள். திரும்ப இரண்டாவது நாளும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களிடத்திலே ஒரு சொர்க்கவாதி வரப்போகின்றார். திரும்பவும் சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள். அதே மனிதர் வுது செய்துவிட்டு தன்னுடைய இடது கையிலே செருப்பை வைத்துக் கொண்டு வருகின்றார். இப்படி 3 நாள் நடக்கின்றது. உடனே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரை பார்த்து சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்களே, இவரிடத்திலே என்ன அப்படி அமல் இருக்கின்றது, நாம் அதை பார்க்க வேண்டும் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அந்த மனிதனிடத்திலே சென்று, உங்களோடு ஒரு 3 நாளைக்கு நான் தங்க வேண்டும், நீங்கள் அனுமதி தந்தால் உங்களோடு நான் தங்குகின்றேன் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ்
கேட்கின்றார்கள். அந்த மனிதரும் தாராளமாக நண்பரே, என்னிடத்திலே நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்கின்றார்கள். 3 நாள் அவர்களோடு இருக்கின்றார்கள். அவர் எந்த ஒரு பெரிய அமலையும் செய்ததாக தெரியவில்லை. அந்த மனிதர் யாரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அவர் ஒரு பெரிய அமலை செய்ததாக தெரியவில்லை. அவரிடத்திலே 3 நாள் தங்கியதற்கு பிறகு கேட்கின்றார்கள், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் கேட்கின்றார்கள், தோழரே, உங்களை பார்த்து பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். ஆனால் உங்களிடத்திலே ஒரு பெரிய அமலை நான் காணவில்லை. நீங்கள் அப்படி என்ன அமல் செய்தீர்கள் என்று அந்த மனிதரிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதர் கூறுகின்றார், நான் எந்த அமலையும், ஒரு பெரிய எந்த அமலையும் நான் செய்யவில்லை. ஆனால் என் வாழ்க்கையிலே நான் யாரையும் எதிரியாக பார்த்ததில்லை. அவர் சொல்கின்றார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த மனிதரையும் எதிரியாக பார்க்கவில்லை, யாரையும் நான் பொறாமைப்பட்டதில்லை, யாரை பற்றி தப்பான எண்ணங்களை என்னுடைய உள்ளத்திலே நான் விதைக்கவில்லை. அப்பொழுது அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தோழரே, இதுதான் உங்களை, இதற்காகத்தான் உங்களை சொர்க்கவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய காரியம், இது என்னாலும் கூட முடியாது என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் கூறுகின்றார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் யாரையும் விரோதம் கொள்ளாமல், புகாரம் கொள்ளாமல், யாரையும் பொறாமைப்படாமல் இருந்தாலே நாம் சொர்க்கவாசி என்பதை நமக்கு இந்த வரலாறு நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்வது நிரந்தரம் அல்ல. நாம் நமக்குள்ளே நாம் ஒற்றுமையாக இருப்போம். நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற குமாரங்கள், பொறாமைகள், விரோதங்களை எல்லாம் கலைந்துவிட்டு நாம் அல்லாஹ் சொல்லுகின்றானே, வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, ஒற்றுமை என்ற அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றானே, அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர் யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரஹம்னா برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய மஹல்லாவாசிகள், உலக முஸ்லிம்கள் செய்த எல்லா பாவத்தையும் ரப்பே ரஹ்மானே இந்த புனித ரமலானின் பொருட்டால் நீ மன்னித்தருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் யா அல்லாஹ் நீ ஒற்றுமையையும், யா அல்லாஹ் நீ ஒற்றுமையை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த புனித ரமலான் மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், யூதர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புனித ரமலான் மாதத்திலும் யா அல்லாஹ் அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். யூத நசராக்கள் முஸ்லிம்களுடைய சதியிலிருந்து, சூழ்ச்சியிலிருந்து இந்த இஸ்லாமிய பெருமக்களையும் உலக முஸ்லிம்களையும் ரப்பே ரஹ்மானே நீ பாதுகாத்து முடிவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த யூதர்களை நீ விட்டு விடாதே. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், யூதர்களை நீ விட்டு விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், அவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் நீ தகர்த்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த புனித
ரமலானின் பொருட்டால் யா அல்லாஹ் இந்த புனித ரமலானுடைய நற்பாக்கியங்களை அடைந்த நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் முபாரக் வஸல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.